ஓம் சாந்தி. 1/4/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப்தாதா மதுபன். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, தந்தை ஞானம் நிறைந்தவராக இருக்கின்றார். அவரை அனைத்தையும் அறிந்தவர் என கூறுவது தலைகீழான மகிமையாகும், தவறான மகிமையாகும் சொல்றாரு. அவரை நாலேஜ்ஃபுல், அவர் ஞானம் நிறைந்தவராக இருக்கார். எல்லா அறிவும் அவருக்கு இருக்கு. அவர் எல்லாத்தையும் தெரிஞ்சவர் கிடையாது. அதாவது நம்ம மனசுல என்ன இருக்கு அதெல்லாம் தெரிஞ்சவர் அந்த மாதிரி கிடையாது. அனைத்தையும் அறிந்தவர் என்று சொல்வது தவறான மகிமையாகுன்றாரு. உங்களை தூய்மை இல்லாத நிலையிலிருந்து தூய்மையாக்கவே தந்தை வந்திருக்கிறார். இப்ப நம்மள பதித்த பாவனர் தூய்மை இல்லாத நம்மள தூய்மையாக்கவே பாபா வந்திருக்கிறாரு. கேள்வி: தந்தையின் கூடவே மிகவும் அதிகமான மகிமை யாருக்கு மற்றும் எவ்வாறு ஏற்படுகின்றது? பதில்: பாபா சொல்றாரு, ஃபர்ஸ்ட் தந்தையின் கூடவே பாரதத்திற்கு மிகவும் மகிமை ஏற்படுகின்றதுன்றாரு. பாரதமே அழியாத கண்டமாக சொர்க்கமாக ஆகின்றது. பாரதவாசிகளை செல்வந்தராக, சுகமாக மற்றும் தூய்மையாக தந்தை ஆக்கியிருந்தார். அப்ப பாபா கூடவே ஃபர்ஸ்ட் மகிமை எதுக்கு இருக்குன்னா பாரதத்திற்கு இருக்குதுன்னு சொல்றாரு. பாரதம் தான் அழியாத கண்டமா சொர்க்கமா ஆகுது. பாரதவாசிகளை தான் செல்வந்தரா, சுகமா, தூய்மையாக தந்தை ஆக்கியிருந்தார். 2வது பாயிண்ட், கீதைக்கும் அளவற்ற மகிமை இருக்குது. எப்படி பாரதம் தந்தை, பாரதம், அடுத்து கீதை. கீதைக்கு அளவற்ற மகிமை இருக்கின்றது. அனைத்து சாஸ்திரங்களுக்கும் முதன்மையானது கீதையாகும் சொல்றாரு. அடுத்து 3வது நம்மளை சொல்றாரு, நீங்கள் சைத்தன்யமான ஞான கங்கைகள், உங்களுக்கும் மிகவும் மகிமை இருக்கின்றது. நீங்கள் நேரடியாக ஞான கடலின் மூலம் உருவானவர்கள். டைரக்டா பாபாட்டிருந்து நமக்கு ஞானம் கிடைக்குது. அதனால நீங்கள்லாம் சைத்தன்யமான ஞான கங்கைகள், உங்களுக்கும் மகிமை இருக்கின்றாரு. ஓம் சாந்தி. ஓம் சாந்தியின் அர்த்தத்தை புதிய மற்றும் பழைய குழந்தைகள் புரிந்துள்ளனர். நாம் அனைவரும் பரமாத்மாவின் குழந்தைகள் என்பதை நீங்கள் புரிந்துள்ளீர்கள் சொல்றாரு. நம்ம எல்லாருமே கடவுளோட குழந்தைகள். பரமாத்மா உயர்ந்தலும் உயர்ந்த மற்றும் அன்பிலும் அன்பான அனைவருக்கும் நாயகனாக இருக்கின்றார். பரமாத்மா எப்படி இருக்கிறாருன்னா உயர்ந்ததிலும் உயர்ந்த அன்பிலும் அன்பான அனைவருக்கும் இப்ப நாயகனா இருக்கிறாரு. குழந்தைகளுக்கு ஞானம் மற்றும் பக்தியின் ரகசியத்தை புரிய வைத்திருக்கின்றார். நமக்கு தான் ஞானத்தை பத்தி பக்தியை பத்தின ரகசியத்தெல்லாம் புரிய வைக்கிறார். ஞானம் என்றால் பகலா இருக்குது. சத்தியுகம், திரேதாயுகம் அதுதான் பகல் பொழுது. பக்தி என்றால் இரவுன்னு சொல்றாரு. துவாபரயுகம், கலியுகம் அதுதான் பக்தி. இது பாரதத்திற்கான விஷயமாகும் சொல்லி பாபா சொல்றாரு. முதலில் நீங்கள் பாரதவாசிகள் தான் வருகின்றீர்கள். முதல்ல நடிக்க வர்றது நம்ம தான், பாரதவாசிகள் தான் வரோம். 84 பிறவி சக்கரமும் பாரதவாசிகளாகிய உங்களுடையதாகும் சொல்றார் பாபா. பாரதம் தான் அழியாத கண்டமாகும். பாரத கண்டமே சொர்க்கமாகின்றது. வேறு கண்டங்கள் எதுவும் சொர்க்கமாவதில்லை. பாரதம் தான் சொர்க்கமாகுது, அழியாத கண்டமா இருக்கு. மற்ற கண்டம்லாம் சொர்க்கமாலாம் ஆகிறது இல்ல. புதிய உலகம் சத்தியுகம் பாரதத்தில் மட்டுமே உருவாகின்றது என குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டிருக்கிறது சொல்றாரு. பாரதம் மட்டுமே சொர்க்கம் என அழைக்கப்படுகிறது. பாரதவாசிகள் மட்டுமே 84 பிறவிகள் எடுக்கின்றனர், நரகவாசியாக ஆகின்றனர் சொல்றார் பாபா. அவங்கதான் சொர்க்கவாசியா ஆகிறாங்க, அவங்களே தான் நரகவாசியாகவும் ஆகிறாங்க. இவர்களே மீண்டும் சொர்க்கவாசியாக ஆகின்றனர். இந்த நேரம் அனைவரும் நரகவாசியாக இருந்தாலும் மற்ற அனைத்து கண்டங்களும் அழிந்தாலும் பாரதம் மட்டும் அழியாதுன்றார். எல்லாருமே நரகவாசி தான், எல்லா கண்டமும் இருக்கு, அழிய போகுது. அழிஞ்சாலும் பாரதம் மட்டும் அழியாதுன்றாரு. பாரத கண்டத்தின் மகிமை அளவற்றதாகும் சொல்றார் பாபா. பாரதத்தில் தான் தந்தை உங்களுக்கு ராஜயோகத்தை கற்பிக்கின்றார். இதுதான் கீதையின் புருஷோத்தம சங்கம யுகம் ஆகும் சொல்றாரு. பாரதமே மீண்டும் புருஷோத்தம நிலை அடைய வேண்டும். இப்ப பாரதம் தான் திரும்ப உத்தமமான நிலைய அடைய போகுது. அதாவது ஆத்மா உத்தமமாகிற நிலை, புருஷோத்தம நிலையை அடைய வேண்டும்ன்றாரு. இப்போது அந்த ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் இல்ல, ராஜ்யமும் இல்ல, அந்த யுகமே இப்ப இல்லைன்னு சொல்றாரு பாபா. முன்னாடி இருந்தது ஒரு காலத்துல ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம், ராஜ்யம், அந்த யுகமே இல்லைன்றாரு. முழு உலகத்தின் அனைத்து அதிகாரங்களும் நிறைந்தவர் என ஒரு பகவானை மட்டுமே கூற முடியும். இப்போ முழு உலகத்திலையும் எல்லா அதிகாரங்களையும் நிறைஞ்சவர்னு யாரை சொல்ல முடியும்னா ஒரு பகவானை தான் சொல்ல முடியும். இதை குழந்தைகள் தான் நீங்க அறிந்துள்ளீர்கள். பாரதவாசிகள் மிகவும் தவறாக அவரை அந்தர்யாமின்ட்டு சொல்றாங்க. என்ன சொல்லிடுறாங்க, மனசுல இருக்கிறதெல்லாம் படிப்பாரு, அதாவது அனைவருடைய உள்மனதை அறிந்தவர் என சொல்லிடுறாங்க. நான் யாருடைய உள்மனதையும் அறிந்து கொள்வதில்லை என தந்தை கூறுகின்றார். அப்படிலாம் நான் போய் பார்க்க மாட்டேன், உங்க மனசுல என்ன ஓடுதுன்றதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிறது இல்லைன்னு சொல்லி பாபா சொல்றாரு. தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குவதே என்னுடைய வேலையாகும் சொல்றாரு. அவரோட வேலை என்னன்னா
இந்த 5 விகாரத்துல இருந்து நம்மளை வெளியே வர வைக்கிறோம். தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குறது தான் அவரோட வேலை. சிவபாபா நீங்கள் அந்தர்யாமி என நிறைய பேர் கூறுகின்றனர். நான் அவ்வாறு இல்லைன்னு சொல்லி பாபா சொல்றார். நான் யாருடைய உள்ளத்தையும் தெரிந்து கொள்வதே இல்லை என பாபா கூறுகின்றார். நான் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குவதற்காகவே வந்திருக்கிறேன். திரும்ப திரும்ப சொல்றார். தூய்மையற்ற உலகில் தான் என்னை அழைத்தீர்கள் இல்லையா, மேலும் நான் ஒரு முறை மட்டுமே வந்து பழைய உலகை புதியதாக இப்ப ஆக்குகின்றேன்னு சொல்லி பாபா சொல்றார். இந்த உலகம் புதியதுல இருந்து பழையதாக, பழைய நிலையில இருந்து புதியதாக எப்போது ஆகுது? இது இந்த உலகம் இருக்கு இல்லையா, இப்ப இது எப்படி புதுசாச்சு, அப்புறம் எப்படி இப்போ பழசாச்சு, எப்படி பழசுல இருந்து புதுசாச்சுன்ட்டு மனுஷங்களுக்கே தெரியாதுன்றார். ஒவ்வொரு பொருளும் புதிய நிலையிலிருந்து பழைய நிலைக்கு போகுது. அதாவது சதோ ரஜோ தமோ நிலைக்கு அவசியம் வந்து சேரும்ன்றாரு. புதுசா ஒரு பொருள் வாங்கினா அது அப்படியே இருக்காது, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாறுது இல்லையா, அந்த மாதிரிதான் இந்த உலகம்ன்றாரு. மனிதர்களின் நிலையம் அவ்வாறு தான் ஏற்படுகிறது. குழந்தை பருவம் வருது, சதோ பிரதானமாக இருக்குது. பிறகு வாலிப பருவம், பிறகு வயோதிக பருவம் ஏற்படுகிறது சொல்றாரு. அதாவது ரஜோ தமோ நிலைக்கு வருகிறாங்க. வயோதிக சரீரம் ஆன பிறகு அதை விட்டுட்டு மீண்டும் குழந்தையாக ஆகிறாங்கன்னு சொல்றாரு. இப்படிதான் வந்து மனுஷங்கள்ல மாற்றம் ஏற்படுது. பாரதம் புதிய உலகமாக மிக உயர்வானதாக இருந்தது என குழந்தைகள் புரிந்துள்ளனர். பாரதத்தின் மகிமையோ அளவற்றதுன்னு சொல்றார் பாபா. இந்த அளவு சுகமாக, செல்வந்தராக, தூய்மையானதாக வேற எந்த கண்டமுமே இல்லைன்னு சொல்றாரு. எந்த அளவுக்கு அந்த மாளிகைகள்லாம் தங்கத்தால் ஆன மாளிகைகள்லாம் இருந்ததுல, வேற எந்த கண்டமும் அந்த மாதிரி இருந்ததில்ல அப்படின்றார். சுகமா, செல்வந்தரா, தூய்மையானதாக வேற எந்த காண்டமும் இல்லைன்றார். பிறகு சதோ பிரதானமாக்குவதற்கு தந்தை வந்திருக்கிறார். அப்புறம் இப்ப வந்து அது கெட்டு போச்சு இல்லையா, இப்ப திரும்ப தூய்மையாக்குறதுக்கு பாபா வந்திருக்கிறார். சதோ பிரதானமான உலகின் ஸ்தாபனை இப்ப ஏற்படுகின்றது. திருமூர்த்தி பிரம்மா விஷ்ணு சங்கரரை படைத்தது யார்? பாபா கேக்குறாரு. திருமூர்த்தி பிரம்மா விஷ்ணு சங்கரை படைத்தது யார்? உயர்ந்ததிலும் உயர்ந்த சிவபாபா, அவர் தான் படைச்சாரு. திருமூர்த்தி பிரம்மா என கூறினாலும் அர்த்தத்தை புரியாம இருக்கிறாங்க. திருமூர்த்தி பிரம்மான்னு தான் சொல்றாங்க, அவங்க சொல்லுறாங்க, ஆனா அது அர்த்தத்தை புரியாம இருக்கிறாங்க. திருமூர்த்தி சிவன் என்று தான் கூற வேண்டும். உண்மையிலே திருமூர்த்தி சிவன் தான் சொல்லணும், ஏன்னா சிவன் தான் திருமூர்த்திகளை படைச்சார் இல்லையா. திருமூர்த்தி சிவன் தான் சொல்லணும், திருமூர்த்தி பிரம்மாவே அல்லன்றாரு. திருமூர்த்தி பிரம்மாவே அல்லன்னு சொல்லி சொல்றாரு. தேவ தேவ மகாதேவ என்று பாடப்படுகின்றது. தேவங்கா தேவ் மகாதேவ், தேவதைகளை படைச்சவர் மகாதேவர், அததான் வந்து அவங்க பாடியிருக்கிறாங்க. சங்கரரை மிகவும் உயர்வாக வைத்துள்ளனர். ஆக திருமூர்த்தி சங்கர் தானே கூற வேண்டும் அல்லவா, பிறகு ஏன் திருமூர்த்தி பிரம்மா என ஏன் கூற வேண்டும் சொல்றாரு. சிவன் படைப்பவராக இருக்கின்றார். பரம்பிதா பரமாத்மா பிரம்மா மூலமாக பிராமணர்களை படைப்பதாக கூறப்படுகின்றது. பிரம்மா மூலமாக படைப்புன்னு தான் பக்தியில சொல்லியிருக்காங்க. பக்தி மார்க்கத்தில் ஞான கடல் தந்தையை அனைத்தும் அறிந்தவர் என கூறப்படுகின்றது. பக்தி மார்க்கத்துல என்ன சொல்றாங்கன்னா சிவனை தான் சொல்றாங்க, ஞானக்கடல் தந்தைன்றாரு, தந்தைன்னு சொல்றாங்க, அவர் எல்லாத்தையும் அறிஞ்சவர்னு சொல்லி சொல்றாங்க. ஆக இந்த மகிமையில் அர்த்தமே இல்லைன்னு சொல்றாரு. தந்தை மூலமாக நமக்கு ஆஸ்தி இப்ப கிடைக்கின்றது. அவரே பிராமணர்களாகிய நமக்கு கற்பிக்கின்றார். இப்ப கடவுள் தான் வந்து நமக்கு ஞானத்தை சொல்லி கொடுத்து ஆஸ்தி கொடுக்குறாரு. அவர் மூலமா அவரே தான் நமக்கு வந்து பிராமணர்களாகிய நமக்கு கற்பிக்கின்றார். ஏனென்றால் அவர் தந்தையாக மிக மேலான ஆசிரியராக இருந்து உலகின் வரலாறு பூகோளத்தின் சுழற்சி எவ்வாறு சுழல்கிறது என்பதையும் புரிய வைக்கின்றார். அவர் தான் நமக்கு தந்தையா இருக்கிறாரு, மேலான ஆசிரியரா இருக்கிறாரு. உலகத்தினுடைய வரலாறு புவியியலுடைய நம்ம ஹிஸ்டரி ஜியாகிரபி அந்த சுழற்சியை எவ்வாறு சுத்துது என்பதையும் நமக்கு புரிய வைக்கிறார். அவரே ஞானம் நிறைந்தவராக இருக்கின்றார் என குழந்தைகள் புரிந்துள்ளனர். அவர் தான் வந்து ஞானம் நிறைந்தவராக இருக்கிறார்ன்ட்டு நமக்கு தெரியும். மற்றபடி அவர் அனைத்தும் அறிந்தவர், அனைவரது உள்ளத்தையும் அறிந்தவர் அல்ல. இது வந்து தவறாகுன்றாரு. நான் வந்து தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குகிறேன், 21 பிறவிகளுக்காக ராஜ்ய பாக்கியத்தை தான் தருகின்றேன் சொல்றார் பாபா. பக்தி மார்க்கத்தில் அல்பகால சுகந்தா இருக்குது, இதனை சன்னியாசி அடயோகிகள் புரிந்து கொள்ளவே இல்லை. பக்தியில வந்து அல்பகால சுகம் இருக்குன்றத சன்னியாசிகள் அடயோகிகள் புரிஞ்சிக்கலன்றாரு. பிரம்மத்தை தான் நினைவு செய்யறாங்க, அவங்க கடவுளை நினைக்கிறது இல்ல. 5 தத்துவம் இருக்கு, 6வது தத்துவம் பிரம்ம தத்துவம். இங்க கீழே எப்படி நிலம், நீர், காற்று, ஆகாயம், பூமி, இந்த 5 தத்துவம் இருக்கிற மாதிரி அதே மாதிரி அங்க மேல ஒண்ணு தத்துவம் இருக்குது, அங்கதான் ஆத்மா வசிக்குது. அது 6வது தத்துவம் பிரம்ம தத்துவம். அது ஒரு இடம் தான், அந்த இடத்த போய் நினைவு செய்யறாங்க. பிரம்மத்தை பகவான் என கூற முடியாது இல்லையா. ஒரு இடத்த போய் நம்ம ஒரு கடவுள்னு சொல்லணும். இப்ப வீடு இருக்கு, வீட்டுல அப்பா இருக்கிறாரு, வீட்டை போய் அப்பான்னு சொல்ல முடியுமா? அப்பா வேற வீடு வேற. அந்த மாதிரிதான் பிரம்மத்தை போய் பகவான்ட்டு சொல்ல முடியாது இல்லையா அப்படின்னு சொல்றாரு. ஒரே ஒரு நிராகாரமான சிவன் தான் பகவான். அவரே அனைத்து ஆத்மாக்களின் தந்தையாக இருக்கின்றார்.
ஒரே ஒரு கடவுள் தான், உயிரோட்டமா இருக்கிறாரு, புள்ளியா இருக்கிறாரு. நம்மள மாதிரிதான் அவரும் இருக்கிறாரு, உயிரோட்டமா இருக்கிறாரு. அவர் ஒரு இடம் கிடையாது, ஜடமும் கிடையாது. அவர் வந்து புள்ளியா உயிரோட இருக்கிறாரு. நிராகாரமான சிவன் தான் பகவான். அவரே அனைத்து ஆத்மாக்களின் தந்தையாக இருக்கின்றார். ஆத்மாக்களாகிய நமது இருப்பிடம் பிரம்மாண்டம், இனிமையான வீடு ஆகும் சொல்லி பாபா சொல்றாரு. நம்மளோட இருப்பிடம் தான் அந்த பிரம்ம தத்துவம், பிரம்மாண்டம். அது இனிமையான வீடு ஆகும் சொல்றாரு. அங்கிருந்து நாம் ஆத்மாக்கள் இங்கு நடிப்பதற்காக வந்துடலாம். நம்ம அங்கதான் இருந்தோம், நம்ம வீடாதான், அங்க இருந்து இங்க நடிப்பதற்காக வந்துள்ளோம் சொல்றார் பாபா. நான் ஒரு சரீரத்தை விட்டு இன்னொரு சரீரத்தை எடுக்கிறேன் என ஆத்மாதான் கூறுகின்றது. இப்ப ஆத்மாதான் சொல்லுது, நான் இந்த உடலை விட்டு இன்னொரு உடல் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லுது. இப்ப இறக்குறவங்களாம் கூட ஜாலியா தான் இறக்குறாங்க. ஒரு நடிகர்லாம் கூட இறந்துருக்காரு, அவரு ஜாலியா தான் போறாரு அந்த உடம்பு விட்டு. சொல்றாரு, கேன்சர் எனக்கு ஒரு வரப்பிரசாதம் அப்படின்றாரு. தெரிஞ்சு போச்சு நான் சாக போறது, நான் நிம்மதியா சாகுறேன். அந்த சாகும்போது கொஞ்ச நாள்ல எல்லாம் நல்லதையும் செஞ்சுட்டு அவர் மட்டும் போறாரு. ஆத்மா சொல்லுது, நான் இந்த உடலை விட போறேன், இன்னொரு உடல் எடுக்க போறேன்னு ஆத்மா சொல்லுதுன்றாரு. அப்ப மத்தவங்களுக்கு அஞ்ஞானி நான் பிகேஸ்க்கே தெரியுது. அப்ப பிகேஸும் அதை நல்லா புரிஞ்சுக்கணும் ஞானத்தை. 84 பிறவிகளும் பாரதவாசிகளுக்கு உரியதாகும் சொல்றார் பாபா. 84 பிறவிகளும் இப்ப வந்து பாரதவாசிகளுக்கு தான் உரியது. யார் வந்து அதிக பக்தி செய்கிறார்களோ அவர்களே அதிகமான ஞானத்தை எடுப்பார்கள் சொல்றார் பாபா. பக்தி யார் அதிகமா பண்ணிட்டு வராங்களோ அவங்கதான் அதிகமா ஞானத்தை எடுப்பாங்கன்றாரு. குடும்ப சூழ்நிலையில இருங்க. இப்ப நீங்க வந்து மதுபனோட வரணும், சென்டரோட வரணும்லாம் கிடையாது. நீங்க எங்க இருக்கிறீங்களோ அங்கே இருங்க. குடும்ப சூழ்நிலை இருங்க, ஆனா ஸ்ரீமத் படி நடந்து செல்லுங்கள் என தந்தை கூறுகிறாரு. பாபா என்ன ஸ்ரீமத் கொடுக்குறாரு, முரளியில என்ன சொல்றாரோ அது உங்களுக்கு என்ன தகுந்த மாதிரி இருக்குதோ அதை நீங்க ஃபாலோ பண்ணிட்டு நீங்க பாபா நினைச்சிட்டு இருங்க. எங்க இருந்தாலும் பாபா நினைச்சிட்டு தூய்மையா இருங்கன்னு தான் சொல்றாரு. உங்களோட வைப்ரேஷன் அந்த இடத்துல பரவும், நீங்க அங்க இருந்து சேவை பண்ணுங்கன்றாரு. நீங்கள் அனைவரும் ஆத்மாக்கள், நாயகனாகிய பரமாத்மாவிற்கு அன்பானவர்கள். நம்ம எல்லாருமே ஆத்மாக்கள் தான். நம்ம எல்லாரும் நாயகன், எல்லாருக்கும் ஒரே நாயகன் பரமாத்மா தான். அவருக்கு நம்ம அன்பானவர்கள் சொல்றாரு. பக்தி மார்க்கத்திலிருந்து நீங்க நினைவு செய்து வந்தீர்கள். பக்தியில இருந்தே நம்ம நினைச்சிட்டு தான் வந்தோம் அந்த நாயகனை ஒரு தலை காதல் பண்ணிட்டு வந்தோம். இப்பதான் அவரும் கடிச்சிட்டாரு, நம்மளும் அவருக்கு கடிச்சிட்டோம், அவரு நமக்கு கடிச்சிட்டாரு. இப்ப 2 பேருமே இருதலை காதல் மாதிரி ஆயிடுச்சு இப்போ. நீங்க தான் பக்தி மார்க்கத்துல நினைவு செய்து வந்தீர்கள்ன்றாரு. ஆத்மா தந்தையை நினைவு செய்கின்றது, ஆத்மா அப்பாவை தான் நினைவு செய்கின்றது. இதுதான் துக்கமான உலகம் சொல்றாரு பாபா. இது ரொம்ப துக்கமான உலகம். நாம் ஆத்மாக்கள் சாந்தி தாமத்தை சேர்ந்தவர்கள். நம்ம எல்லாரும் ஆத்மாக்கள், நம்ம பரந்தாமத்தை சேர்ந்தவங்க. பிறகு சுகதாமத்திற்கு வந்து சேர்ந்தோம். பிறகு சொர்க்கத்துக்கு நம்ம வந்து சேர்ந்தோம். பரந்தாமத்துல தான் இருந்தோம், அப்புறம் சுகதாமத்திற்கு வந்து சேர்ந்தோம். சொர்க்கத்துல வந்து நடிக்க வந்தோம். 84 பிறகுகள் நம்ம எடுத்தோம். பாபா ஞாபகப்படுத்துறாரு, நாமே அதுவாக ஆகின்றோம். தத்துவம் என்பதன் பொருள் புரிய வைக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்றாரு. ஆத்மாவே தான் பரமாத்மாவே ஆத்மா என சொல்றாங்க. நானும் கடவுள், நீயும் கடவுள், கடவுளே தான் நானே தான் கடவுள், இப்படிலாம் சொல்லிக்கிறாங்க. ஆனால் நாமே தேவதாவாக இருந்தோம், சத்திரியராக இருந்தோம், வைசியராக சூத்திரராக ஆகின்றோம் என இப்ப தந்தை புரிய வைத்துள்ளார். ஹம்சோ சோகம்னா இதுதான் அர்த்தம். நானே தேவதை, அப்புறம் அப்படியே நான் ஏணிப்படி இறங்கி சத்திரியர் வைசியர் சூத்திரரா ஆகிறோன்றது தான், அதுதான் உண்மை. நானே கடவுள்ன்றது உண்மை கிடையாது. இத பாபா தான் நமக்கு புரிய வச்சிருக்காரு. இப்போது நாம் தேவதை ஆவதற்கு பிராமணராக ஆகியுள்ளோம் சொல்றார் பாபா. இப்ப நம்ம திரும்ப மனுஷன்ல இருந்து தேவதை ஆக போறோம். தேவதை ஆகிறதுக்கு இப்ப பிராமணர் ஆகியுள்ளோம். அந்த கம்பளி பூச்சி புழு பருவத்துல போயிட்டு அப்புறம் பட்டாம்பூச்சி ஆகிற மாதிரி இப்ப நம்ம வந்து பிராமணர் ஆயிருக்கிறோம், கூட்டுப்புழு பருவத்துல இருக்கிறோம். அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடந்துதான் நம்ம பட்டாம்பூச்சி ஆக போறோம். இதுவே சரியான அர்த்தமாகும் சொல்றாரு பாபா. இதுதான் சரியான அர்த்தம். இத போய் அவங்க என்ன சொல்லிட்டாங்க, நானே கடவுள்னு சொல்லிட்டாங்க. சத்தியுகத்தில் ஒரே ஒரு தேவதா தர்மம், வேறுபாடு இல்லாத தர்மம் இருந்ததுன்னு சொல்றாரு. சொர்க்கத்துல ஒரு தர்மம் இருந்துச்சு, நிறைய தர்மம், நிறைய வேறுபாடு. சில குழந்தைகள் சொல்றாங்களாம், நீ வந்து வேற தர்மம் உன் கூட பழகக்கூடாதுன்னு எங்க அம்மா சொன்னாங்க, உங்க வீட்டு சாப்பாடு சாப்பிடக்கூடாது எங்க அம்மா சொன்னாங்க. இதெல்லாம் இங்கதான் நரகத்துல இந்த மாதிரி நிறைய தர்மம் இருக்குது. அங்க வந்து சொர்க்கத்துல ஒரே தர்மம், வேறுபாடு இல்லாத தர்மம் இருந்ததுன்னு சொல்றாரு.
பிற்காலத்தில் மற்ற மதங்கள் வந்த பிறகு வேறுபாடு ஏற்பட்டு விட்டதுன்றாரு. துவாபரயுகத்துல இருந்து அசுர ராவண ராஜ்யம் ஆரம்பமானது. துவாபரயுகத்துல இருந்து தான் பிரிவினை வந்துருச்சு. அப்புறம் வந்து அசுர ராவண ராஜ்யம் ஆரம்பமானது. காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம் பிரிச்சு பார்க்கறது எல்லாம் அப்பதான் வந்தது. சத்தியுகத்தில் ராவண ராஜ்யமே இல்லைன்னு சொல்றாரு. எனவே 5 விகாரங்கள் இருக்க முடியாது. அங்க எல்லாரும் ஒண்ணா, ஒரே தர்மம், ஒரே இது, எல்லாரும் ஒண்ணா இருந்தாங்க. 5 விகாரம் பிரிச்சு எல்லாம் பார்க்க மாட்டாங்க யாரையும். அங்க 5 விகாரமே கிடையாது. சத்தியுகத்தில் ராவண ராஜ்யமே இல்லைன்னு சொல்றாரு. அது முற்றிலும் நிர்விகாரி உலகம். சத்தியுகம் முற்றிலும் நிர்விகாரி உலகம் சொல்றாரு. ராமர் சீதையை கூட 16 கலைகள் சம்பூர்ணமானவர்கள் என்றுதான் கூறப்படுகிறதுன்றாரு. ராமர் சீதை வந்து கலைகள் நிரம்பல. ஏன்னா அவங்க வந்து 16 கலைகள் நிரம்ப பெற்றவர்கள் கிடையாது. 14 கலை சம்பூர்ணமானவர்கள் தான் அவங்க ஆகிறாங்க. ராமருக்கு ஏன் வில் அம்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது என மனிதர்களுக்கு தெரியாதுன்றாரு. ஏன் வந்து அவங்களுக்கு வில் அம்பு கொடுத்துருவாங்கன்னா, அவங்க மாயாவை ஜெயிக்கல. மாயா கூட போராடி ஜெயிக்காம கடைசியில சரீரம் விட்டாங்க. பிகேஸ் தான் ராமர் ஆயிட்டாங்க. அதனால அந்த வில் அம்பு காமிச்சிருக்கிறாங்க. இம்சைக்கான விஷயமே இல்லைன்னு சொல்றாரு பாபா. இங்க இம்சைக்கான விஷயம் எல்லாம் கிடையாது. இங்க வந்து நம்ம மாயாவோட போரிடுறோம், அவ்வளவுதான். உள்ளுக்குள்ளார போராட்டம், அவ்வளவுதான். மற்றபடி நம்ம கத்தியெல்லாம் போட்டு கத்தி அம்பு இதெல்லாம் எடுத்துட்டு போய் சண்டை போடல. மாயா கூட நம்ம மாயாவை ஜெயிக்கிறது தான் இங்க விஷயமே. அதாவது இம்சைக்கான விஷயம் இல்லைன்றாரு. நீங்கள் இறைவனின் மாணவர்கள். இப்ப நம்ம இறைவனின் மாணவர்களாக இவர் தந்தையாகவும் இருக்கின்றார். இப்ப அவர் அப்பாவாகவும் இருக்கிறாரு. நீங்க மாணவர்கள்னா அவர் என்னவா இருக்கிறாரு? ஆசிரியராகவும் இருக்கிறாரு. அப்பாவாகவும் இருக்கிறாரு. நம்ம மாணவரா இருக்கிறதுனால அவர் ஆசிரியராகவும் இருக்கிறாரு. பிறகு குழந்தைகளுக்கு இப்ப சத்கதி கொடுத்து சொர்க்கத்திற்கு அழைத்து செல்வதால் தந்தை, ஆசிரியர் மற்றும் குருவாகவும் ஆகின்றார். இப்ப நம்மளை கூடவே கூட்டிட்டு போறாரு. பறந்தவங்க கூட்டு போய் சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போறதுனால தந்தை, ஆசிரியர், குருவாகவும் ஆகின்றார். அவருடைய குழந்தைகளாக ஆனதால் உங்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கணும். அவருடைய குழந்தையான நமக்கு எவ்வளவு மகிழ்ச்சி இருக்கணும். மனிதர்களுக்கு எதுவுமே தெரியவில்லை. ஏன்னா இது ராவண ராஜ்யம் அல்லவான்றாரு. ஒவ்வொரு ஆண்டும் ராவணனை எரிக்கிறாங்க. ஆனால் ராவணன் யார் என்றே அவங்களுக்கு தெரியல. அந்த 10 தலை ராவணனை எரிக்கிறாங்க, யாருன்னே தெரியல. இந்த ராவணன் தான் பாரதத்தின் மிகப்பெரிய எதிரி என குழந்தைகள் புரிந்துள்ளார். இப்ப நம்ம புரிஞ்சுக்கிட்ட இந்த 5 விகாரம் தான் நம்மள எல்லாரையுமே இப்படி ஆக்கிடுச்சு. நம்மளை ஏழ்மை நிலையை கொண்டு வந்தது, நம்மளை பிரிச்சது எல்லாமே இந்த 5 விகாரம் தான். ஒற்றுமையா இருந்த சத்தியுகத்துல ஒற்றுமையா இருந்தவங்க எல்லாம் பிரிச்சு போட்டது இந்த ராவணன் மிகப்பெரிய எதிரின்று நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இந்த ஞான கடல் தந்தையிடமிருந்து குழந்தைகள் உங்களுக்கு கிடைக்கின்றதுன்னு சொல்றாரு. இந்த ஞானம் இப்ப யார்கிட்ட இருந்து கிடைக்குது? ஞான கடல் தந்தையிடமிருந்து குழந்தைகளுக்கு இப்ப கிடைக்கின்றது. இந்த தந்தையே ஞான கடலாக, ஆனந்த கடலாக இருக்கின்றார். ஞான கடலின் மூலமாக நீங்கள் மேகத்தை நிரப்பிக் கொண்டு மழையாக பொழிகின்றீர்கள். ஞான கடல் மூலமா தான் இப்ப நம்ம வந்து நிரப்பிக்கிறோம். நம்ம நீங்க வந்து மேகம், நம்மளாம் மேகம் நிரப்பிக்கிட்டு போய் மழையா வந்து பொழிகின்றீர்கள்ன்றாரு. அந்த மேகம் வந்து அந்த கடல்ல இருந்து நிரப்பிட்டு போயிட்டு அங்கங்க மழை பொழியுது. அந்த மாதிரி நம்ம இங்க பாபா கிட்ட வந்து ஞானத்தை நிரப்பிட்டு போயிட்டு போற இடத்துலலாம் மழை பொழியணும்னு சொல்றாரு. நீங்கள் தான் ஞான கங்கைகளா இருக்கிறீங்க. நம்மளாம் ஞான கங்கைகள், கடல்ல இருந்து வந்த கங்கைகள். உங்களுக்கு தான் மகிமை கூட இருக்கின்றது சொல்றாரு. நான் உங்களை தூய்மையானவராக்க வந்திருக்கின்றேன். இப்ப பாபா நம்மளை தூய்மையாக்க வந்திருக்கிறாரு. இந்த ஒரு பிறவி தூய்மையாகுங்கள் சொல்லி சொல்றாரு. கேட்கிறாரு நம்மள. என்னை நினைவு செய்வதால் நீங்கள் தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானமாக ஆவீர்கள் என தந்தை இப்ப கூறுகின்றார். அவரை நினைச்சா போதும், நம்ம வந்து தமோ தமோ நிலையிலிருந்து சதோ பிரதானமா ஆயிடுவீங்கன்னு சொல்றாரு. நான் தான் பதித்த பாவனராக இருக்கிறேன். எவ்வளவு முடியுமோ நினைவு செய்வதை இப்போது அதிகப்படுத்துங்கள் சொல்றாரு. வாயால் சிவபாபா என்று கூட சொல்ல வேண்டியதில்லை. வாயால கூட சொல்ல வேணாம். பாபா பாபா வாயால கூட சொல்ல வேணாம். நினைவு செய்யுங்க, எவ்வளவு முடியுமோ அதிகமா நினைவு செய்யுங்கன்றாரு. அன்பானவர்கள் தனது நாயகனை ஒரு முறை பார்த்ததுமே நினைவு செய்யறாங்க இல்லையா? அன்பானவர்கள் என்ன பண்றாங்க? தனது நாயகனை ஒரு முறை பார்த்தோன்னே அவர் பார்த்த முகத்தை திரும்ப 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 நினைச்சுனே இருப்பாங்க. ஏன்னா உண்மையான அன்பு. அதனால பிறகு புத்தியில அவருடைய நினைவு தான் இருக்கும். அப்புறம் அவங்க புத்தியில அவங்க நினைவே தான் இருக்கும். அந்த மாதிரி இங்க பாபாவுடைய ஒரு தடவை பார்த்துட்டோம், அப்படியே புள்ளியா இருக்கிறாரு, எவ்வளவு அன்பா இருக்கிறாரு. அப்ப அவரே தானே நீங்க நினைக்கணும் சொல்றாரு. பக்தி மார்க்கத்தில் யார் எந்த தேவதை நினைவு செய்கின்றனரோ, பூஜை செய்கின்றார்களோ அவர்களுடைய காட்சி தான் ஏற்படும். பக்தியில கூட எந்த ஒரு கடவுளை அவங்க வழிபடுறாங்க, எந்த தேவதை, முருகன், விநாயகர், லட்சுமி, நாராயணன், அவங்களுடைய காட்சி அவங்களுக்கு கிடைக்குது. பூஜை செய்யறாங்க இல்லையா? அதனால கிருஷ்ணர் பூஜை செய்யும் போது அவங்க காட்சி எனக்கு ஏற்படும்ன்றாரு.
அதுவும் அல்ப காலத்திற்கு தான் ஏற்படும்ன்றாரு. காட்சிக்கு அப்படியே தெரிஞ்சு அப்படியே மறைஞ்சிரும், அதனால என்ன பிரயோஜனம்? ஒன்றும் கிடையாது. காட்சி பார்க்கறதுனால ஒன்றும் நமக்கு முக்தி கிடைக்க போதா, ஜீவன் முக்தி கிடைக்க போதா? ஒண்ணுமே கிடையாது. அதான் சொல்றாரு, இது அல்ப காலத்திற்கு தான். பக்தி செய்து கீழே தான் இறங்கி வந்தனர். அதனாலதான் பக்தியில ஒண்ணும் இல்ல, உருக்கி உருக்க வெங்காயம் மாதிரிதான், ஒண்ணும் கிடையாது பக்தியில. பக்தி செய்து கீழே தான் இறங்கி வந்தனர் சொல்றாரு. இப்போது மரணம் எதிரிலேயே உள்ளது. இப்ப எல்லாருக்கும் மரணம் எதிரிலே உள்ளதுன்றாரு. ஐயோ என்ற சூழ்நிலைக்கு பிறகு வெற்றி முழக்கம் தான், வெற்றி முழக்கம் ஏற்படும் சொல்றாரு பாபா. இப்ப ஐயோ ஐயோன்னு வரும். அது என்னன்னா டிராமா படி அப்படி இருக்குது. ஐயோ ஐயோன்ட்டு தான் நடக்கும், அதுக்கப்புறம் தான் வெற்றி முழக்கம் ஏற்படும்ன்றாரு. புயலுக்கு பின் அமைதின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு புயல் அடிக்கும், அதுக்கப்புறம் தான் அமைதி ஏற்படும். பாரதத்துல சொர்க்கம் வரும்ன்றாரு. பாரதத்தில் தான் ரத்த ஆறு ஓடுன்றாரு. உள்நாட்டு போருக்கான சூழலும் இப்ப தென்படுதுன்றாரு. இப்ப பாரதத்திலே போர் வரும், உள்நாட்டு கலவரம் வரும்னு சொல்றாரு. அந்த சூழல் தென்படுதுன்றாரு. அத அந்த நிறைய தர்மங்கள் சண்டை போட்டுக்கிற மாதிரி வரும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி வர்றது சூழலும் இப்ப தென்படுன்றாரு. ஆனா இவர் சொல்றாரு எல்லாம் நடந்துட்டே இருக்குது. தமோ பிரதானமாகி விடுகின்றனர் இல்லையா, அதனால நடக்குதுன்றாரு. இப்போது நீங்கள் சதோ பிரதானமாக ஆகின்றீர்கள். ஆனா நம்ம நம்ம ஒரு பக்கம் நம்மள மாத்திட்டு இருக்கிறாரு, இந்த பக்கம் அந்த பக்கம் என்ன வேணாலும் நடக்கும், அதை நம்ம பார்க்கவே கூடாது. ஒரு பக்கம் நம்மள இப்படி தூய்மையாக்கிட்டு இருக்கிறாரு. நீங்க சதோ பிரதானமா ஆகின்றீர்கள்ன்றாரு. கல்பத்திற்கு முன்பாக தேவதைகளாக ஆனவர்களே மீண்டும் தந்தையிடம் பிராப்தி அடைவார்கள். போன கல்வத்துல யார் வந்தாங்களோ அவங்கதான் தேவதையா, யார் ஆனாங்களோ அவங்கதான் வருவாங்க. மீண்டும் இப்ப தந்தையிடம் பிராப்தி அடைவார்கள் சொல்றாரு. குறைவாக பக்தி செய்தவர்கள் ஞானத்தை குறைவாக தான் எடுப்பார்கள். பிறகு பிரஜைகளாக ஆவதிலும் வரிசைப்படிதான் பதவி அடைவார்கள் சொல்றாரு. ஞானம் ஏன் கேட்க மாட்றாங்கன்னு தெரியல, ஏன் படிக்க மாட்றாங்கன்னு தெரியல அப்படின்லாம் நம்ம புலம்ப தேவையில்ல. ஏன்னா அவங்க குறைவா பக்தி பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க குறைவா தான் ஞானத்தை எடுப்பாங்க சொல்றாரு. அப்புறம் பிரஜையா ஆயிடுவாங்க. அங்க அதுல கூட வரிசைப்படி தான் பிரஜையா ஆவாங்க, பதவி கூட வரிசைப்படி அடைவார்கள் சொல்றாரு. நல்ல முயற்சியாளர்கள் ஸ்ரீமத் படி நடந்து நல்ல பதவி அடைவார்கள் சொல்றாரு. யார் நல்லா முயற்சி பண்றாங்களோ அவங்க ஸ்ரீமத் படி ஃபுல்லா நடப்பாங்க, நல்ல பதவி அடைவாங்கன்னு சொல்றாரு. நடைமுறை பழக்கங்களும் நன்றாக இருக்க வேண்டும். பிறகு இதுவே 21 பிறவிகளுக்கு சேர்ந்து வரும்னு சொல்றாரு. இப்ப நம்மளோட பிராக்டிக்கலா நம்மள பழக்க வழக்கங்கள் கூட நல்லா இருக்கணும், இதுதான் நம்ம கூடவே சேர்ந்து வரும்ன்றாரு. 21 பிறவிக்கு சேர்ந்து வரும். இப்போது அனைவரிடத்திலும் அசுர குணம் தான் இருக்குது. அசுர உலகமாக, தூய்மையற்ற உலகமாக இருக்கிறது அல்லவா. குழந்தைகள், உங்களுக்கு உலகின் வரலாறு பூகோளம் புரிய வைக்கப்பட்டுள்ளது. இந்த நேரம் நினைவு செய்வதற்கான முயற்சி, உழைப்பு செய்தால் உண்மையான தங்கம் ஆவீர்கள் என தந்தை கூறுகின்றார். அதாவது டைமே இல்லை, இதான் டைம்ன்றாரு. இந்த நேரம் தான் நீங்க முயற்சி செய்வதற்கான நேரம், உழைப்பு செஞ்சால் உண்மையான தங்கம் ஆயிடுவீங்கன்றாரு. சக்தியுகம் பொன்னான உலகம், பிறகு திரேதாயுகம் வெள்ளி யுகம் ஆகிவிட்டதுன்னு சொல்றாரு. கலைகளும் குறைஞ்சு விட்டது. திரேதாயுகத்திலே கலை 2 கொலை குறைஞ்சிருது. அப்புறம் துவாபரயுகத்துல 8 கலை. ஆனா இப்ப எந்த கலையும் இல்லாத நிலையில் தந்தை வந்திருக்கிறார். இப்ப எந்த கலையுமே இல்ல, ஜீரோ ஆகல. அந்த அமாவாசை மாதிரி ஆகல, ஒரு கோடு ஒட்டிட்டு இருக்குது ஆத்மால. அப்பதான் பாபா வராரு. அதனாலதான் துக்கம். எனக்கு என்னால ஒண்ணும் முடியல, நான் வேஸ்ட், எனக்கு ஒன்றும் தெரியாது, இதெல்லாம் ஆத்மா ஏன் சொல்லுது. அது கலையே இல்லை, அதனால்தான் கலை இழந்த நிலையில பாபா வந்திருக்கிறார். இது கூட நாடகத்தில் தான் பதிவாகி உள்ளது, இதுதான் டிராமால பதிவாயிருக்குன்றாரு. அதுவும் ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை, எல்லாத்தையும் பாபா ஏத்துக்கிறாரு பாருங்க. அந்த நம்மளும் ஏத்துக்கணும். இந்த ராவண ராஜ்யத்தில் அனைவரும் ஏதும் அறியாதவர்களாக ஆக்கிட்டாங்க. எல்லையற்ற நாடகத்தில் நடிகராக இருந்தும் நாடகத்தின் 3 காலத்தையும் அறியாம இப்ப இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. நடிகரா இருந்து கூட வெளி உலகத்துல பாருங்களேன், அந்த நாடகம் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கு. 3 காலம், நேற்று என்ன, இன்னைக்கு என்ன நடக்குது, நாளைக்கு என்ன நடக்குது, எதுவுமே தெரியாம இருக்கிறாங்க இல்லையா. வெளி உலகத்தினர் அப்படி இருக்கிறாங்க, 3 காலத்தையும் அறியாமல் இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. நீங்கள் அனைவரும் நடிகர்கள் தான் அல்லவா, நம்ம கூட ஆக்டர்ஸ் தான் இல்லையா. நாம் இங்கு நடிப்பதற்காக வந்துள்ளோம் என நீங்க புரிஞ்சிட்டீங்க. ஆனால் அவர்கள் நடித்து கொண்டே அறியாமல் உள்ளனர். நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் நம்ம ஆக்டர்ஸ்ன்ட்டு. ஆனா வெளி உலகத்துல யாரும் தெரிஞ்சுக்காம நடிச்சுட்டு தான் இருக்கிறாங்க, ஆனா தெரிஞ்சுக்காம இருக்கிறாங்க. ஆக நீங்கள் எவ்வளவு ஒன்றும் அறியாதவர்களாக ஆகிவிட்டீர்கள் என தந்தை கூறுவார் அல்லவா. அதனால சொல்லுவாரு பாபா, நீங்க என்ன ஒண்ணுமே தெரியாதவங்களா ஆயிட்டீங்க, இப்போது நான் உங்களை புத்திசாலியாக வைரம் போன்று ஆக்குகிறேன்னு சொல்லி பாபா சொல்றாரு. ஒன்னும் தெரியாதவங்கள புத்திசாலியா வைரம் போல ஆக்குறாரு. பிறகு ராவணன் என்ன பண்ணுது, சோழிக்கு சமமாக ஆக்கிடுவார். இந்த மாயா என்ன பண்ணுங்க, 5 விகாரத்துல கொண்டு போய் விட்டு நம்மள சோழி மாதிரி ஆக்கி விட்டுருதுன்னு சொல்றாரு. நான் தான் அனைவரையும் சேர்த்து அழைத்து செல்கிறேன். அவர் தான் எல்லாரையும்
கூட்டிட்டு போறாரு. பிறகு தூய்மையற்ற உலகம் அழிந்து விடும் சொல்றாரு. அவர் கூட நம்ம எல்லாரும் போயிட்டோன்னா இந்த தூய்மை இல்லாத உலகம் அழிஞ்சு போயிடும். கொசு கூட்டம் போல் அனைவரும் அழைத்து செல்வேன். அன்னைக்கு சொன்னார்ல, ஒருத்தவங்களையும் விட மாட்டேன் அந்த மாதிரி. கொசு கூட்டம் போல அனைவரும் அழைத்து செல்வேன்னு சொல்றாரு. உங்களுடைய லட்சியம் குறிக்கோள் எதிரிலேயே பெருக்கின்றது. என்ன நம்மளுடைய லட்சியம் குறிக்கோள்? மனுஷன் வந்து தேவதையாகுது. அவ்வாறு நீங்கள் தூய்மையாவதன் மூலம் சொர்க்கவாசி ஆவீர்கள். நீங்கள் பிரம்மா குமாரிகள் இந்த முயற்சி இப்ப செய்றீங்க. மனிதர்களின் புத்தி தமோ பிரதானமாக இருக்கிறதுனால அவங்க புரிஞ்சு கொள்ளவில்லைன்றாரு. இதெல்லாம் புரிஞ்சிக்க மாட்டாங்க. நீங்க ஏன் பிகே ஆயிருக்கிறீங்க, நீங்க ஏன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க என்ன வெட்டியாவா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, அவங்களுக்கு புரியாது. ஏன்னா அவங்களுடைய புத்தி தமோ பிரதானமா இருக்கனால அவங்களுக்கு புரிஞ்சுக்கல. இவ்வளவு பிகே இருக்கிறாங்க எனில் அவசியம் பிரஜாபிதா பிரம்மாவும் இருக்க வேண்டும் தானே. கண்டிப்பா அவரோட தலைவர் இருப்பார்ல, பிகேஸோட தலைவர் பிரஜாபிதா, பிரஜைகளின் தந்தை பிரம்மாவும் இருக்கணும். பிராமணர் குடுமியாக பிராமணர்கள் இருந்து தேவதையாக சித்திரங்களில் பிராமணர்களையும் சிவனையும் மறைச்சிட்டாங்க. அந்த இந்த சித்திரம் இருக்கும் இல்லையா, அந்த சித்திரம் பேரை மறந்துட்டேன். அதுல வந்து பிராமணருடைய குடுமியாக யார் இருக்கிறது, பிராமணர்கள் இருந்து தேவதையாக ஆகிறோம். அந்த தேவதை மற்றங்கள்லாம் இருக்குது, ஆனா பிராமணரையும் மறைச்சிட்டாங்க, சிவனையும் மறைச்சிட்டாங்கன்னு சொல்லி சொல்றாரு. நீங்கள் பிராமணர்கள் இப்போது பாரதத்தை சொர்க்கமாக இப்ப ஆக்குறீங்க. நம்ம பிராமணர்கள் இப்ப பாரத பூமியை சொர்க்கமா ஆக்குகிறீங்கன்னு சொல்லி சொல்றாரு. நல்லது. இனிமேல் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயின் தந்தையமான பாப்தாதன் அன்பு நினைவுகளும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தை நமஸ்தே. நாம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், உயர்ந்த பதவிக்காக ஸ்ரீமத் படி நடந்து நல்ல நடைமுறை பழக்கங்களை தாரணை செய்ய வேண்டும். இப்ப உயர்ந்த பதவி அடையணும், லட்சுமி நாராயணன் ஆகணும்னா ஸ்ரீமத் படி நடக்கணும், நல்ல நடைமுறை பழக்கங்களை இப்ப தாரணை செய்யணும். ரெண்டாவது பாயிண்ட், சத்தியமான அன்பானவராகி ஒரு நாயகனை மட்டுமே நினைவு செய்ய வேண்டும். சத்தியமான அன்பானவராகி ஒரு நாயகன் நம்ம சிவபாபா மட்டுமே நினைக்கணும். எவ்வளவு அதிகமாக முடியுமோ அவ்வளவு நினைவுக்கான பயிற்சியை அதிகப்படுத்த வேண்டும். உங்களால எவ்வளவு அதிகமா முடியுமோ அவ்வளவு பாபா நினைக்கிற பயிற்சியை அதிகப்படுத்து. அதான் சுவாசம் நினைங்கன்னு எதுலயோ சொல்லியிருந்தாங்க. வரதானம், கருவி என்ற தன்மையின் நினைவு மூலமாக மாயின் வாயிலை மூடிவிடக்கூடிய டபுள் லைட் ஒளியாகவும் லேசாகவும் இருப்பீர்களாக. இப்ப கருவி என்ற தன்மை, நான் ஒரு கருவி, நான் சேவர் பாபா, நான் கருவி. அந்த தன்மையின் நினைவு மூலமா மாயாவோட வாயில க்ளோஸ் பண்ணிடுங்க. மாயா வர்றதே வந்து இந்த நான்ற வார்த்தை வரும்போது தான் அந்த மாயா வந்துடும். இந்த நான்றதே மறந்துடணும். மறந்துட்டு நீங்க கருவின்னு நினைச்சுக்கணும். அது அப்பதான் மாயாவுடைய டோரை க்ளோஸ் பண்ணிட்டு கூடிய டபுள் லைட் ஒளியாகவும் லேசாகவும் இருப்பீர்களாக என்ற வரதானம் கொடுக்குறாரு. டபுள் லைட் ஒளியாகவும் லேசாகவும் இருப்பீர்களாகன்னு பாபா நம்ம தலைக்கு மேல வரதானம் கொடுத்துட்டாரு. நம்ம எதுவுமே நான்ட்டு எடுத்து தலை மேல வச்சுக்க தேவையில்ல. நான் சேவர் பாபா, நம்ம ஒரு கருவி. தாதி பிரகாஷ்மணி என்ன சொல்லுவாங்களாம், எப்பயுமே வந்து தாதிக்கு ஒரு எண்ணம் வந்தது சொல்லுவாங்களாம். எந்த தாதின்ட்டு எல்லாம் குழம்பிடுவாங்க. கடைசியில அவங்களதான் நான் சொல்ல மாட்டாங்களாம், தாதின்னு சொல்லிக்குவாங்களாம். தாதிக்கு ஒரு எண்ணம் வந்ததுவாங்களாம், பாபா செய்ய வச்சாரு அப்படின்னு சொல்லுவாங்களா. அந்த நான்ற வார்த்தையை கூட அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்களா, அவங்களுக்கு பிடிக்காதான். தான் ஒரு கருவின்றத அவங்க அந்த அளவுக்கு இது பண்ணாங்களாம். அந்த அளவுக்கு அவங்க நிர்மான்தாரின்னு சொல்லுவாங்கல்ல, பணிவு, அவ்வளோ ஒரு பணிவா இருந்தாங்க அப்படின்னு. அதனாலதான் 8ல போயிட்டாங்க அஷ்டரத்னங்கள்ல. அதான் பாபா சொல்றாரு. இப்ப யார் எப்போதும் சுயம் தங்களை கருவி என்று நினைத்து நடக்கிறாங்களோ அவர்களுக்கு இயல்பாகவே டபுள் லைட் ஸ்திதியின் அனுபவம் ஏற்படும். தன்னை கருவின்னு யார் நினைச்சுக்கிறாங்களோ அவங்க வந்து டபுள் லைட்டா இருப்பாங்க, சுமையா இருக்க மாட்டாங்க, லேசா இருப்பாங்க, ஒளியா லேசா இருப்பாங்க. டபுள் லைட் ஸ்திதியின் அனுபவம் ஏற்படும். செய்பவருமானவர் செய்வித்து கொண்டிருக்கிறார். செய்ய வைப்பவர் அவரு, செய்பவரும் அவரு. நான் ஏன் கவலைப்படணும், அவர் தான் சேவிச்சிட்டு இருக்கிறார். நான் கருவியாக இருக்கிறேன். அந்த உணர்வுல இதே நினைவினால் வெற்றி நமக்கு ஏற்படுகிறது. இந்த மாதிரி நீங்க நினைச்சிட்டீங்கனாலே வெற்றி வந்துருண்டாரு. நான் என்ற தன்மை வந்து விட்டது என்றால் மாயின் கேட் திறந்து விட்டது. இல்ல நான் தான் செய்யணும், நான் தான், என் தலையில தான் இந்த சுமையெல்லாம் இருக்கு, நான் தான் பண்ணணும் அப்படின்ட்டு வந்துருச்சுன்னா மாயின் கேட்டு திறந்துக்குச்சு. நிமித்தம் என்று புரிந்து இருக்கிறீர்கள் என்றால் மாயின் கேட் மூடிவிடும். கருவின்னு நினைச்சிட்டீங்கன்னா
நிமித் நிர்மான், அதான் நிர்மல் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரகாஷ் நிமித்தம் என்று புரிந்திருக்கும் போது மாய வென்றவராக ஆகிவிடுவீர்கள் சொல்லி பாபா சொல்றார். மற்றும் டபுள் லைட்டு கூட ஆகிவிடுவீர்கள். டபுள் லைட்டாவும் ஆயிடுவீங்க, மாயாவும் வென்றுவீங்க. பாருங்க, 2 டபுள்லாம் இங்க கிடைக்குது நமக்கு. கருவின்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மாயாவோட கேட்டு முடிஞ்சிடும், மாயையும் வென்றுடுவீங்க, டபுள் லைட்டாகவும் ஆயிடுவீங்கன்னு சொல்றாரு. கூடவே வெற்றியும் அவசியம் கிட்டுகிறதுன்றாரு. கூடவே உங்களுக்கு சக்சஸும் வந்துருதுன்றார். இதே நினைவு நம்பர் 1 ஆவதற்கான ஆதாரம் ஆகிவிடுகிறது. இந்த நினைவு மட்டும் இருந்துச்சுன்னா நம்பர் 1ல போய் டிஸ்டிங்ஷன்ல போயிடலான்னு சொல்றாரு. அதனாலதான் தாதிகள்லாம் இதை ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க. அதாவது நான் எதுவுமே செய்யல, பாபா தான் செய்பவர் செய்பவர், நான் கருவி. அவ டபுள் லைட்டா என்று மாயாவோட கேட்டு க்ளோஸ் ஆயிடும்ன்றாரு. ஸ்லோகன்: திரிகாலதரிசியாகி ஒவ்வொரு செயலையும் செய்தீர்கள் என்றால் வெற்றி சுலபமாக கிடைச்சு கொண்டே இருக்கும். 3 காலத்தையும் உணர்ந்து நீங்க ஒவ்வொரு செயலையும் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வெற்றி சுலபமா கிடைக்கும்னு சொல்லி பாபா சொல்றாங்க. மாதேஸ்வரியின் மகா வாக்கியம் 2 பாயிண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்: மனித ஆத்மா தனது முழு வருமானத்தின் ஆதாரத்தில் எதிர்கால பிராப்தியை அனுபவிக்கிறது. இப்ப மனித ஆத்மா வந்து இப்ப நம்ம செய்யற வருமானத்தின் ஆதாரத்துல தான் ஃபியூச்சரை வந்து அனுபவிக்குதுன்னு சொல்றாங்க. நாம் முந்தைய பிறவியில் செய்த நல்ல வருமானத்தினால்தான் இப்போது இந்த ஞானத்தை பலனாக அடைந்து கொண்டிருக்கிறோம் என்று பலர் நினைக்கிறாங்க. இப்ப ஞானம் எப்படி கிடைச்சதுன்னா, போன பிறவில நான் பண்ண புண்ணியம்ட்டு சிலர் நினைக்கிறாங்க. வருமானத்தினாலதான் இப்ப கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறாங்க. ஆனால் இவ்வாறு கிடையாதுன்னு சொல்லி அம்மா சொல்றாங்க. அப்படி கிடையாது. முந்தைய பிறவின் நல்ல பலனை நாம் அறிவோம், நமக்கு தெரியும். போன பிறவில நம்ம நல்ல பலன் பண்ணியிருக்கிறோன்றது நமக்கு தெரியும். அதனாலலாம் இப்ப ஞானம் கிடைக்கல. கல்ப சக்கரம் இப்ப சுற்றி கொண்டே இருக்கிறது. அது அதாவது நாடகப்படி இப்ப ஞானம் நமக்கு கிடைக்கணும்னு இருக்குது. கல்ப சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கிறது. சதோ ரஜோ தமோ என்று இப்ப மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆனால் நாடகப்படி முயற்சியின் மூலம் பிராப்திக்கான இடைவெளி வைக்கப்பட்டிருக்கிறது. டிராமா பிளான் படி முயற்சி பண்றதன் மூலமா நம்மளோட பிராப்திக்கான இடைவெளி இப்ப வைக்கப்பட்டிருக்கிறதுன்றாங்க அம்மா. அதனால்தான் அங்கு சத்தியுகத்தில் சிலர் ராஜா ராணியாக ஆகுறாங்க, சிலர் வேலைக்காரராக ஆகுறாங்க, சிலர் பிரஜைக்கான பதவி அடையறாங்கன்னு சொல்றாரு. எனவே இதுதான் முயற்சிக்கான வெற்றியாகும். அங்கு பிரிவினைகள் வெறுப்பு இருக்காது. சொர்க்கத்துல பிரிவினைகள் இருக்காது, வெறுப்பு இருக்காது. அங்கு பிரஜைகளும் சுகமாக இருப்பாங்க. தாய் தந்தை தங்களது குழந்தைகளை எப்படி கவனிக்கிறாங்க இல்லையா, அது மாதிரி அங்க ராஜா ராணி பிரஜைகளை கவனிப்பாங்கன்னு சொல்றாரு. அங்கு ஏழை செல்வந்தர் அனைவரும் திருப்தியாக இருப்பாங்க. இந்த ஒரு பிறவியின் முயற்சியின் ஆதாரத்துலதான் 21 பிறவிகளுக்கு நீங்க அங்க சுகம் அனுபவிப்பீர்கள்னு சொல்றாங்க. இப்ப இந்த ஞானமே எனக்கு போன பிறவி பக்தியால வருது. ஆனா வந்து போன பிறவி புண்ணியத்தினால வருது அப்படின்னு நம்ம நினைச்ச கூடாது. இது வந்து டிராமா பிளான் படி சக்கரம் சுத்துறபடி நம்ம இப்ப ஞானம் கிடைச்சிருக்குது. இந்த ஞானத்தினுடைய ஆதாரத்துல, இந்த முயற்சியோட ஆதாரத்துலதான் நம்ம பலனை அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க அம்மா. இந்த ஒரு பிறவியின் முயற்சியின் ஆதாரத்தில் 21 பிறவிகளுக்கு நீங்க சுகம் அனுபவிப்பீர்கள் சொல்லி அம்மா சொல்றாங்க. இந்த அழிவற்ற வருமானமாகும். இப்ப செய்யற முயற்சி அழிவற்ற வருமானமாகும் சொல்றாங்க. இந்த அழிவற்ற வருமானத்தின் மூலம், அழிவற்ற ஞானத்தின் மூலம் அழிவற்ற பதவி இப்ப கிடைக்கிறதுன்னு சொல்லி அம்மா சொல்றாங்க. இப்போது நாம் சத்தியுக உலகிற்கு சென்று கொண்டிருக்கிறோம். இப்ப நம்ம சொர்க்கத்துக்கு போயிட்டு இருக்கிறோம், சத்தியுக உலகிற்கு சென்று கொண்டிருக்கிறோம். இந்த விளையாட்டு நடைமுறையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்ப பிராக்டிக்கலா இந்த விளையாட்டு இப்ப நடந்துட்டு இருக்குது. இங்கு எந்த மாயாஜால மந்திரத்திற்கான விஷயம்லாம் கிடையாதுன்னு சொல்லி அம்மா சொல்றாங்க. இன்னும் மாயாஜாலம் போட்டுலாம் பாபா மாத்தல. அப்படியே மேல இருந்து நீ இந்தா நீ லட்சுமி நாராயண், இந்தா நீ பிரஜை, இந்தா இதோடலாம் பாபா போடல. இங்க பிராக்டிக்கலா பாபா வந்து படிக்க வச்சுட்டு இருக்கிறாரு. பிராக்டிக்கலா முயற்சி பண்ண வைக்கிறாரு. யார் முயற்சி பண்றாங்க, யார் மாயாட்ட ஜெயிக்கிறாங்க அவங்க லட்சுமி நாராயண் ஆகுறாங்க. யார் மாயாட்ட தோக்குறாங்க அவங்க பிரஜை ஆயிடுறாங்க, இது ராமர் சீதை ஆயிடுறாங்க. யார் படிக்கிறாங்களோ அவங்க வந்து படிக்கிறாங்கனாலே ஓரளவுக்கு ஞானம் கேட்டாங்கனாலே பிரஜை ஆயிடுறாங்க. யார் டிஸ்சர்வீஸ் பண்றாங்களோ அவங்க வேலைக்காரன் ஆயிடுறாங்க. அதனால முயற்சியின் ஆதாரத்துலதான் எல்லாமே நடக்குது. மந்திரஜாலம்லாம் இங்க கிடையாதுன்னு சொல்லி அம்மா புரிய வைக்கிறாங்க. 2வது பாயிண்ட்: குரு வழி சாஸ்திரங்களின் வழியானது பரமாத்மாவின் வழியே அல்ல அப்படின்ட்டு பாபாவும் சொல்லியிருக்காரு. அம்மா சொல்றாங்க, இந்த குரு சொல்ற வழி, சாஸ்திரங்கள் சொல்ற வழியெல்லாம் கடவுளோட வழி கிடையாதுன்னு சொல்றாங்க. பரமாத்மா கூறுகின்றார், குழந்தைகளே, குரு வழி, சாஸ்திரங்கள் வழி, எனது வழி முதலானவை கிடையாதுன்னு சொல்லி பரமாத்மா சொல்றாரு. அவர்கள் எனது பெயரின் பேர்ல வழி கொடுக்குறாங்க. ஈஸ்வரன் பெயர்ல அவங்க குரு வந்து வழி சொல்றாங்க. ஆனால் எனது வழியை நான் தான் அறிவேன்னு சொல்லி பரமாத்மா சொல்றாரு. என்னை சந்திப்பதற்கான வழியை நான் வந்துதான் கூறுகின்றேன்னு சொல்லி பரமாத்மா சொல்றாரு. இதற்கு முன்பு எனது விலாசத்தை யாருமே அறியவில்லை. பக்தியில நமக்கு கடவுள் யாரு,
அவர் எங்க இருக்கிறாரு, இதெல்லாம் நமக்கு தெரியாது அப்படின்னு அம்மா சொல்றாங்க. இதற்கு முன்பு என் விலாசத்தை யாரும் அறியவில்லை. நான் தான் வந்து சொல்றேன்றார். அவரை சந்திக்கிறதான வழிய அவரே தான் சொல்றாரு. கீதையில் பகவானின் மகா வாக்கியம் என்று கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் கீதையும் மனிதன் தான் உருவாக்கியதுன்னு சொல்லி பகவான் சுயம் ஞான கடலாக இருக்கின்றார். பகவான் கூறிய மகா வாக்கியங்களின் நினைவார்த்தமாக கீதை உருவாக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி அம்மா சொல்றாங்க. அதாவது கீதையில் பகவானின் மகா வாக்கியம் எழுதியிருக்குது. ஆனால் கீதையை கூட யார் எழுதுனது? மனிதன் தான் எழுதியது அம்மா சொல்றாங்க. அப்புறம் பகவான் எப்படி இருக்கிறாருன்னா சுயம் ஞான கடலாக இருக்கிறாரு. பகவான் கூறிய மகா வாக்கியங்களின் நினைவார்த்தமாக தான் கீதை உருவாக்கப்பட்டு இருக்கிறதுன்னு சொல்லி அம்மா சொல்றாங்க. பரமாத்மா சமஸ்கிருதத்துல மகா வாக்கியங்களை கூறியிருக்கின்றார். அதை கற்றுக்கொள்ளாமல் பரமாத்மாவை சந்திக்க இயலாது என்று வித்வான்கள், பண்டிதர்கள், ஆச்சாரியர்கள்லாம் சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, மகா வாக்கியங்களை பரமாத்மா சான்ஸ்கிரிட்ல சொல்லியிருக்கிறாராம். அதை கத்துக்கொள்ளாம அதை படிக்காம நம்மளால பரமாத்மாவை சந்திக்க முடியாதுன்ட்டு வித்வான்கள், பண்டிதர்கள், ஆச்சாரியர்கள்லாம் சொல்றாங்க. அப்படிலாம் சொல்றாங்களாம். கீதையை வந்து சமஸ்கிருதத்துல இருக்கு, அதை படிக்கலன்னா நம்ம கடவுளை சந்திக்க முடியாதாம் அப்படின்ட்டு யார் யார் சொல்றது? வித்வான்கள், பண்டிதர்கள், ஆச்சாரியர்கள் சொல்றாங்க. இவர்கள் மேலும் தலைக்கீழான காரியங்கள்லாம் மாட்ட வைக்கிறாங்க. வேத சாஸ்திரங்கள் படித்து படியேறி விட்டால் பிறகு அதே போன்று கீழே விழவும் வேண்டியிருக்கும் சொல்லி யார் சொல்றது? பாபா சொல்றாரு. அதாவது அதை மறந்து ஒரு பரமாத்மாவிடம் புத்தியின் மூலம் தொடர்பை இணைக்க வேண்டியிருக்கும் சொல்லி அம்மா சொல்றாங்க. பாருங்களேன், இப்ப நீங்க நல்லா படிச்சுட்டீங்க, பெருசா படிச்சுட்டீங்க, படிச்சா உங்களுக்கு ஒரு ஏதோ ஒரு டாக்டர் ஆவீங்க, கலெக்டர் ஆவீங்க. படிச்சதுனால ஏதாவது புத்தி அறிவு அறிவு இருக்குது. ஆனா அதன் மூலமா உங்களுக்கு கடவுள் அடைய முடியுமா? கடவுளெல்லாம் அடைய முடியாது. நீங்க எப்படி கடவுள் அடைய முடியும்னா எல்லாத்தையும் படிச்ச எல்லாத்தையும் மறந்து ஒரு பரமாத்மாவிட்ட புத்தியின் மூலம் தொடர்பை இணைக்கணும். அப்பதான் கடவுளை அடைய முடியும். நீங்க மாட்டு படிச்சது ஏபிச்சு நான் அறிவாளி நான்ட்டு பேசிட்டு இருந்தீங்கன்னா கடவுள்கிட்ட போக முடியாதுன்னு சொல்லி அம்மா சொல்றாங்க. ஏனெனில் பரமாத்மா தெளிவாக சொல்றது என்னன்னா, இந்த வேத சாஸ்திரங்கள் படிப்பதனால் என்னை அடைய முடியாதுன்னு தெளிவா சொல்றாரு. வேத சாஸ்திரங்கள் படிச்சா என்னை அடைய முடியாதுன்னு சொல்லி சொல்றாரு பாபா. துருவன், பிரகலாதன், மீரா போன்றவர்கள் எந்த சாஸ்திரங்களை படித்திருந்தனர்? அம்மா சொல்றாங்க பாருங்க. துருவன் இதெல்லாம் வந்து சாஸ்திரத்துல உள்ள பெயர்கள். மீரா இல்ல உண்மையாவே இருந்திருக்கிறாங்க. மீரா பக்தை, பிரகலாதன், துருவன், இவங்க கதைகள்லாம் இருக்கு இல்லையா, இவங்களாம் எந்த சாஸ்திரத்தை படிச்சாங்க? இங்கு படித்த அனைத்தையும் இப்ப மறக்க வேண்டும் சொல்லி அம்மா சொல்றாங்க. அர்ஜுனனும் படித்தவைகளை மறக்க வேண்டியிருந்தது. பகவானின் தெளிவான மகா வாக்கியம் என்னன்னா, சுவாசத்திற்கு சுவாசம் என்ன நினைவு செய்யுங்க. இதுதான் அம்மா சொல்றாங்க பாருங்க. பகவான் சொல்றாரு, சுவாசத்திற்கு சுவாசம் என்ன நினைவு செய்யுங்க, அப்பதான் என்ன அடைய முடியும்னு சொல்றாரு. இதற்கு எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஞானம் இல்லாதவரை பக்தி நடைபெற்று கொண்டேதான் இருக்கும். இந்த ஞானம் இல்லைன்னா பக்தி தான் செஞ்சிட்டு இருப்பாங்க. ஞானம் இல்லாதவரை பக்தி தான் செஞ்சிட்டு இருப்பாங்க. ஆனால் ஞான தீபம் ஏற்றப்பட்டு விட்டால் இது போன்றவைகள் சாஸ்திர சம்பிரதாயங்கள் நீங்கி விடுகிறது. எப்ப ஞான தீபம் ஏற்றப்பட்டுருச்சோ, தன்னை ஆத்மான்னு உணர்ந்துட்டாங்களோ, படிச்சதெல்லாம் மறந்துட்டு ஒரு பாபாவை நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்களோ, அன்னைக்கு இந்த பக்தி முடிஞ்சிரும். பக்தி முடிஞ்சு சாஸ்திர சம்பிரதாயங்கள்லாம் நீங்கி விடுகிறதுன்னு சொல்றாங்க அம்மா. ஏனெனில் பக்தி செய்து செய்து ஒருவேளை சரீரம் விட்டு விட்டால் என்ன பதவி கிடைக்கும்? அம்மா சொல்றாங்க, பக்தியே பண்ணி பண்ணி நீங்க சரீரம் விட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன பதவி கிடைக்கும்? பிராப்தி உருவாகவே இல்லைன்னு தான் அர்த்தம்னு சொல்றாங்க. கர்ம பந்தனத்தில் கணக்கு வழக்கு இருந்தும் முக்தி கிடைக்கவில்லை இல்லையா? இப்ப பக்தி பண்ணிட்டே இருக்கோம், கர்ம பந்தனத்துல மாட்டிக்கிட்டோம், கணக்கு வழக்கும் இருக்குது. பாபா நினைக்கல, உண்மையா பாபா புரிஞ்சுட்டு நினைக்கலன்னா பாவம் அடியில கர்ம பந்தனத்துல கணக்கு வழக்குகளே மாட்டிக்கிட்டு முக்தியும் கிடைக்கல. அப்ப சரீரம் விட்டா என்ன 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 ஆவீங்க? அதான் சொல்றாங்க, பொய் பேசாமல் இருப்பது, திருடாமல் இருப்பது, மற்றவர்களுக்கு துக்கம் கொடுக்காமல் இருப்பது, இதுதான் நல்ல காரியம்ட்டு மனுஷங்க நினைக்கிறாங்க. மனுஷங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, பொய் பேசாம இருக்கிறது, திருடக்கூடாது, மற்றவங்களுக்கு துக்கம் கொடுக்காம இருக்கிறது, இதுதான் நல்ல காரியம்னு நினைக்கிறாங்க. ஆனா வந்து அம்மா சொல்றாங்க, ஆனா இங்கு சதா காலத்திற்கும் கர்ம பந்தனங்கள் இருந்து விடுபட வேண்டும். நீங்க அதெல்லாம் சரிதான், அது நல்லதுதான். ஆனா வந்து இங்க கர்ம கணக்குலயே மாட்டிக்கினே இருந்தீங்கன்னா அப்ப இங்கே தானே வந்து பிறப்பீங்க. சதா காலத்திற்கும் இப்ப கர்ம பந்தங்கள்ல இருந்து விடுபடணும். அப்பதான் நீங்க வந்து மேல போக முடியும். மேலும் பாவ காரியத்தின் வேரிலிருந்து இப்ப நீங்க வேண்டும் சொல்லி அம்மா சொல்றாங்க.
வேர்லேருந்து பாவ காரியத்துல நீங்கணும். அதாவது காமம், கோபம், பற்று, ஆசை, அகங்காரம் இந்த வேர்லேருந்து அழிக்கணும். அப்பதான் நம்ம மேல போக முடியும், பாபாட்ட போக முடியும். நாம் இப்போது நல்ல விதையை தெளித்து நல்ல மரம் உருவாக வேண்டும் என்று நாம் இப்போது விரும்புகின்றோம். இப்ப நம்ம நம்ம என்ன விரும்புறோம்னா, அம்மா சொல்றாங்க, நாம் இப்போது நல்ல விதையை தெளிச்சு நல்ல மரம் உருவாக வேண்டும்ட்டு இப்ப விரும்புகின்றோம். ஆனால் மனித வாழ்க்கையின் காரியத்தை அறிந்து உயர்ந்த காரியங்களை இப்ப செய்ய வேண்டும் சொல்லி அம்மா சொல்றாங்க. அதனால இப்ப நீங்க மனித வாழ்க்கையுடைய காரியத்தை தெரிஞ்சுக்கிட்டு இப்ப உயர்ந்த காரியத்தை செய்யணும். நல்லது. ஓம் சாந்தி. அவ்யக்த சமிஞ்சை இணைந்த ரூபத்தின் நினைவில் மூலமாக எப்பொழுதும் வெற்றியாளராய் பாகுங்கள். இப்ப இது இந்த மாசம் அவ்யக்த சமிஞ்சை இணைந்த ரூபம்ன்றது சிவன் மற்றும் சக்தி இணைந்த சுரூபம். இந்த நினைவின் மூலமாக எப்போதும் இப்ப வெற்றியாளர் ஆகுங்கன்ட்டு சொல்றார் பாபா. சிவசக்தி என்பதன் அர்த்தமே இணைந்த ரூபந்தான். சிவனோட இணைந்த சக்தி. சிவசக்தினாலே சிவனோட நம்ம இணைந்து இருக்கிறோம்னு அர்த்தம். நம்ம நெற்றி பூர்வத்திலே நாம இருக்கிறோம், பாபாவும் இருக்கிறாரு, நம்ம கூடவே இருக்கிறாரு. நான் சிவசக்தி. இது இணைந்த ரூபம். அர்த்தநாரீஸ்வரர் கூட இருக்கும் பக்தியில. சிவன் பார்வதி இணைந்த சுரூபம். அது இப்ப நம்ம தான். தந்தை மற்றும் நீங்கள் ரெண்டையும் சேர்த்து சிவசக்தி என்று கூறுகிறோம். எனவே யார் இணைந்து இருக்கிறார்களோ அவர்களை யாருமே பிரிக்க முடியாது. யார் சிவனோட இணைஞ்சு இருக்கிறாங்களோ அவங்கள யாருமே பிரிக்க முடியாதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. நாம் இணைந்து இருப்பதற்கான அதிகாரிப்பா ஆகிவிட்டோம் என்பதையே இப்ப நினைவில் கொள்ளுங்கள். நம்ம இணைந்து இருப்பதற்கான அதிகாரி இப்ப ஆகிட்டோன்றத நினைவில் கொள்ளுங்கள். முதலில் தேடிக்கொண்டிருந்தவர்களாக இருந்தோம். முன்னாடி நம்ம கடவுள் யாரு, சிவன் எங்க தேடிட்டு இருந்தோம். இப்ப அவர் நம்ம கூடவே இருக்கிறார் இல்லையா? மேலும் இப்போது கூடவே இருப்பவர்களாக இருக்கிறோம். இப்ப நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். கூட்டா வந்துடுறாரு இல்லையா? அதான் சொல்றாரு, என்ன மேரா பாபான்னு கூட்டிங்கன்னா நான் ஜி ஹஜூர்னு வந்துடுறேன்றாரு. அப்போ கூடவே தான் இருக்கிறோம் இல்லையா? இப்போது கூடவே இருப்பவர்களாக இருக்கிறோம். இந்த போதை எப்போதும் இருக்கட்டும். நீங்களாம் யாரு? கடவுளே வேலைக்காரராகி வேலை வாங்குறவங்க இல்லையா? அவரை கீழே கூட்ட வச்சிருக்கிறீங்க, இணைந்த சுரூபமா இருக்கிறீங்க இல்லையா? அப்ப இந்த போதை எப்போதும் இருக்கட்டும்னு சொல்லி பாபா சொல்றாங்க. ஓம் சாந்தி. நன்றி பாபா. நன்றி ராமன்.